Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challenge ஓட day 15 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்திருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் எல்லாமே இன்னைக்கு வந்து இருக்கு. அதெல்லாம் பார்த்த பிறகு இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க. ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க 5 days-ஆவே நான் வந்து ரவக்களி தான் சிஸ்டர் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சாதத்து கூட நம்ம ஒரு குழம்பு போட்டு எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி நல்லா இருக்கும். சாதத்தை விடவுமே ரொம்ப நல்லா இருக்கும். எனக்குலாம் பர்சனலா ரொம்ப பிடிக்கும். சாம்பாரா இருக்கட்டும், புளிக்குழம்பா இருக்கட்டும், ஒரு இட்லி மாதிரி வச்சுட்டு சாம்பார் சட்னி வச்சு கூட நம்ம சாப்பிடலாம். சோ அது அளவுன்றதுதான் இருக்கு. இவ்வளவுதான் அதோட அளவு எடுத்துக்கணும். பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு வேளைக்கு நம்ம எடுத்துக்கலாம். சோ அது சொல்லி நீங்க ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு எல்லாம் ரொம்ப கொடுக்கலாங்க. களி இல்லையா, ரொம்ப ரொம்ப நல்லது. அத சொல்லியிருந்தாங்க. அந்த டேஸ்ட் பிடிச்சு போய் தான் அவங்க வந்து பண்ணிருக்காங்க. இப்ப நான் என்னன்னா நிறைய வெரைட்டிஸ் நான் வந்து காமிக்கிறேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை ரிப்பீட்டடா சாப்பிட்டா கூட தப்பே கிடையாதுங்க. நம்ம ஹெல்த்தியா சாப்பிடுறோம். அதுதான் நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம். நான் வந்து பல தரப்பு பல ஆப்ஷன்ஸ் வந்து காமிப்பேன். அது உங்களுக்கு ஈஸியாவோ கம்ஃபர்டபுளா எது இருக்குதோ அதை பார்த்து நீங்க வந்து பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? அளவுதாங்க முக்கியம். இவ்வளவுதான் சாப்பிடணும். இவ்வளவு சாப்பிட்டாதான் நமக்கு வந்து பிரச்சனை ஹெல்தியான விஷயத்துல. சரிங்களா? பச்சை வாழைப்பழம் வந்து சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. சாப்பிட வேண்டாம். செவ்வாழை மட்டும் அதுல வந்து நார்ச்சத்து அதிகமா இருக்கு. அதனால ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கலாம். அதுவும் செவ்வாழை மட்டும் தான் நான் சொல்றேன். மத்த பனானாலாம் நமக்கு வந்து வெயிட்டை வந்து ரொம்ப கெயின் பண்ணி விட்டுரும். சரிங்களா? கட்லெட் வந்து பண்ணி சாப்பிடலாமா? அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து போட்டு கட்லெட் மாதிரி மதியத்திலயோ நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி ரொம்ப லெஸ் ஆயில் யூஸ் பண்ணி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா மீன் மேக்கரோ இல்ல சிக்கனோ மீனோ எதுல வேணாலும் பண்ணி சாப்பிடலாம் சிஸ்டர். அதான் ஆயில் கம்மியா இருக்கணும். அதுதான் வந்து கடலை மாவெல்லாம் போட்டு பண்ணும்போது புரோட்டீன் இன்னுமே நமக்கு நல்லா கிடைக்கும். சரி, கண்டிப்பா சாப்பிடலாம் சிஸ்டர். அதான் வெயிட் லாஸ்ல ஹெல்தி எப்படி டேஸ்டா சாப்பிட்டு குறைக்க முடியும்ன்றத ஃபோக்கஸ் பண்ணாலே நமக்கு வந்து ப்ரெஷரா இருக்காது. டென்ஷன் வந்து இல்லாம நம்ம வந்து சூப்பரா வந்து பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நானும் வந்து சிவகங்கை தான். சிவகங்கையில வந்து திருப்பத்தூர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். நானும் சிவகங்கை தான். எப்படின்னா எங்க அம்மா பிறந்தது சிவகங்கை, அப்பா பிறந்தது திருப்பத்தூர் பக்கத்துல ஒரு கிராமம் தான். சோ என்ன சொல்லியிருந்தீங்க, என்னை பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா பார்த்திருக்கலாம். நான் திருப்பத்தூர்லயும் படிச்சேன், இங்கேயும் படிச்சேன், சிவகங்கையிலையும் படிச்சேன். நீங்க சிவகங்கையில ஒர்க் பண்ணாத கூட சொன்னீங்க. சோ அதுக்கப்புறம் வெயிட் லாஸ்க்காக இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிச்சேன்னா இப்போ உங்களோட பேச்சு, அந்த குழந்தைத்தனமான சிரிப்பு, உங்களோட பாசிட்டிவான அந்த பேச்சு, இதெல்லாம் இதுக்காக தான் இப்பெல்லாம் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை கேட்கும் போது எனக்கே வந்து ஆச்சரியமா இருக்கு. நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்றோன்றது மட்டும் எனக்கு வந்து புரியுது நல்லாவே. ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பா நீங்க என்ன பாக்குறீங்க, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருவேளை ஒரே ஸ்கூல்ல படிச்சிருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் வந்து மிங்கிள் ஆகலாம். எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்ல வந்து டெல்லி தமிழச்சின்னு அபிஷியல்னு இருக்கு. ஸோ அதுல கூட வந்து மெசேஜ் பண்ணுங்க. நம்ம சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம அடுத்தடுத்த கட்டம் தாண்டி போகும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒன்னு இழந்தாதான் ஒண்ணு கிடைக்கும்ன்ற மாதிரியே போயிட்டே இருக்கும். ஸோ பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா எனக்கு இன்னும் இப்ப என் வீடியோ இப்ப ரீச் ஆக ஆரம்பிக்குது. ஃபியூச்சர்ல என்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு சோசியல் மீடியால நம்ம வந்து இருக்கோம். சோ ஆல் ஓவர் இந்தியா, வேர்ல்டு வரைக்கும் பாக்குறாங்க இல்லையா? சோ அதனால கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம். பார்த்தவங்க கூட கண்டிப்பா நான் வந்து ஷேர் பண்ணுவேன். அதான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபீடிங் மாம் வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் மட்டும் பண்ணனா போதுமான்னு கேட்டிருந்தீங்க. ஃபீடிங் மாம் ஒரு பெஸ்ட் டைமுங்க. வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான டைம். ஏன்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு நம்ம குழந்தைக்கு வந்து நம்ம பால் மூலமா கொஞ்சம் போகும் கலோரிஸ். சோ அதுல என்ன பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க காலைல பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வந்து பிள்ளைக்கு பால் கொடுக்கறதுனால எனக்கு வந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அளவுக்கு மீறி சாப்பிட ஆரம்பிப்போம். அதை வந்து கொஞ்சம் கட் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு 4 இட்லி சாப்பிடுறீங்கன்னா காலைல 8 மணிக்கு 2 இட்லி, அதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்குள்ள 2 இட்லி, அந்த மாதிரி பிரிச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏன்னா இந்த டயத்துல நம்ம பிரெக்னன்சி டயத்துல நம்ம ஸ்டொமக் இதுவா இருந்தது இல்லையா? அப்ப நம்ம ஹெவியா போட அது வந்து தொப்பையா மாறுங்க. சோ கேப் விட்டு சாப்பிடுங்க. நிறைய தண்ணி குடுங்க. ஹெல்தியா சாப்பிடுங்க. வாக்கிங்கும் போங்க. உங்களுக்கு சூப்பராவே வெயிட் லாஸ் வந்து நடக்கும். சோ ஒரு பெஸ்ட் டைம். சோ மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா
மோஷன் வந்து போகவே மாட்டேங்குது சிஸ்டர். நான் கம்மியா சாப்பிட்றதுனாலயோ, கம்மியா நம்ம எங்க சாப்பிடுறோங்க, நம்ம வந்து சத்தா கரெக்டா சாப்பிடுறோம். என்ன ஒரு விஷயம்னா கார்போஹைட்ரேட்டை வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்றோம். சோ அதனால நமக்கு அந்த மலச்சிக்கல் வந்து வரும். அதனால அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சீரக சோம்பு வந்து கொதிக்க வச்சு குடிக்கிறது, நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறது. நீங்க சீரக சோம்பு கூட நைட்டு குடிச்சீங்கன்னாவே உங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும். இல்ல எப்பயாவது பிளாக் காஃபி குடிக்கிறது. சோ இந்த மாதிரி இதுலயே உங்களுக்கு வந்து சரியா வந்துடும். காலையில இப்ப எந்திரிச்சதும் நல்லா தண்ணி குடிச்சீங்கன்னா உங்களுக்கு மோஷன் நல்லா போகும். சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அந்த பிரச்சனையில இருந்து நீங்கிரும். நிறைய 2-3 பேர் இன்னைக்கு வந்து அதை பத்தியே தான், கான்ஸ்டிபேஷனை பத்தி தான் கேட்டிருந்தீங்க. சோ சரியாயிடும். ஸ்நாக்ஸ் டைம்க்கு வந்து ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ், அதுவும் இந்த நீர்ப்பழம். இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெயிலுக்கு வந்து தர்பூசணி கிடைக்கும் இல்லையா, சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து டயட் ஃபாலோ பண்றேன் சிஸ்டர். அப்பப்போ ஸ்நாக்ஸ், டீ அதன்னு சாப்பிடுறேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிடுறீங்க. எனக்குமே வரும் அந்த கிரேவிங். ஆனா நம்மளோட கோல் என்ன, நம்ம வந்து அதை குறைக்கணும். நம்ம இப்படி குறைக்கும் போது நம்ம இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணலாமே, அந்த ஒரு மோட்டிவேஷன் நமக்குள்ளே எடுத்துக்கணும். வெறியா இருக்கணுங்க. அப்போ அந்த டயத்துல வேற ஏதாவது அவங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்றாங்க, நம்ம ஹெல்த்தியா ஏதாவது ஃப்ரூட்ஸோ, இல்ல வெள்ளரிக்காய், இல்லைன்னா அந்த உப்பு கடலை, இல்லைன்னா அந்த கம்பு இருக்குல்ல, அதை வறுத்து வச்சுட்டு நீங்க சாப்பிடும்போது நல்லா, அது வந்து வறுத்து வச்சுட்டு சாப்பிடும்போது ஒரு மாதிரி வாசனையா நல்லா இருக்கும். சோ இந்த ஹெல்த்தியான விஷயத்த நீங்க எடுத்து அப்படியே டைவர்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு வந்து சரியாயிடுங்க. சரிங்களா? அப்புறம் மக்கானா இருக்கு, பாப்கார்ன் இருக்கு, அப்புறம் ஸ்வீட் கார்ன் இருக்கு, நார்மல் கார்ன் இருக்கு. நார்மல் கார்னை சுட்டு சாப்பிடலாம், இல்ல அவிச்சு சாப்பிடலாம். ஹெல்தியான ஆப்ஷன் நிறைய இருக்கு இல்லையா? சோ அது மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரேவிங்கே தெரியாதுங்க. நம்ம வந்து கரெக்டா ஃபில் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஃபில் ஆயிடும் இல்லையா? சோ அதனால அது மேல நம்மளோட அந்த நோக்கம் வந்து போகாது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது எவ்வளவு பண்ணீங்கன்னு கேட்டீங்க. 70 kg இருந்து 55 kg வரைக்கும் குறைச்சேன். 15 கிலோ 3 months தான் குறைச்சேன். அதான் கன்சிஸ்டன்டா அதை வந்து ஃபாலோ பண்ணணும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எப்பயாவது ஒரு தடவை சீட் பண்ணிடுறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டோம், ஒரு 2-3 kg தானே குறைக்கணும் அப்படின்ற ஒரு அசால்ட் இருக்கும்ல. அதனால அந்த டேவை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுனால. ஆனா நீங்க வந்து அதிக வெயிட்டா இருக்கீங்கன்னா கண்ட்ரோலா கண்டிப்பா பண்ணீங்க அப்படின்னா மாசத்துக்கு 5 கிலோ சூப்பரா குறைக்கலாம். சோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. வீட்டுல எல்லாருமே தோசை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சிஸ்டர். எனக்குமே தோசை ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு 4 தோசை சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. சோ சம்டைம் அந்த மாதிரி ஆகும். சோ அந்த இடத்துல இந்த மாதிரி பருப்பு தோசையோ, இல்ல கோதுமை தோசையோ, இல்ல ஒரு ராகி தோசை, அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. அப்படியே ரவையில கூட தோசை பண்ணி சாப்பிடுங்க. அந்த மாதிரி 2 தோசை, காய்கறி நிறைய, சட்னி ஏதோ ஒன்று வச்சு சூப்பரா சாப்பிட்டீங்கன்னா ஃபில்லிங் ஆயிடும் உங்களுக்கு. சோ அந்த மாதிரி டைவர்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஒரு நாள் காலையில ஃபுல்லா பண்ணிவிட்டு நைட்டு போய் அதை சீட் பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கு பண்ணதுக்கான அர்த்தமே இல்லாம போயிடும் இல்லையா? சோ அதுக்காக தான் சொல்றேன். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, ரிலேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா எது பண்ணாலும் அதுதான் சொல்றாங்க சிஸ்டர். நிறைய பேர் சொன்னீங்க, எனக்கு நீங்க பேசுனது ரொம்பவே ஆறுதலா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. இன்னொரு சிஸ்டர் சொன்னாங்க, நேச்சுரலா நான் வந்து பிரெக்னென்ட் ஆயிட்டாக்கா, நான் நேச்சுரலா பிரெக்னென்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா அது வந்து நடக்கும் சிஸ்டர். ப்ரே பண்ணிக்க சொன்னீங்க. கண்டிப்பா சூப்பரா நீங்க வந்து சொல்லுவீங்க கண்டிப்பா. சரிங்களா? சோ அதுதான் நம்மளோட விஷயத்துல எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டே வந்தோம்னா கண்டிப்பா சரியாயிடும். சோ அதை வந்து போக்கஸ்டா இருங்க சிஸ்டர். ராகி தோசை இல்லைன்னா ராகி இட்லி, இந்த மாதிரி பேட்டரி நம்ம வந்து மாவு ரெடி பண்ணும்போது அரிசி சேர்ப்போம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டீங்க. அரிசி சேர்க்காமலும் யூடியூப்லயே வீடியோ போட்டீங்கன்னா வரும். இப்ப கொஞ்சம் வெயில் வர ஆரம்பிச்சிச்சுல, நானே கொஞ்சம் ஃபியூச்சர்ல கண்டிப்பா வீடியோஸ் போட்டுருவேன். ஏன்னா அப்பதான் எனக்கு வந்து புளிக்கும் மாவு. அதுக்காக தான் நான் அதனாலதான் அந்த குளிர்ல பண்ணா எனக்கு புளிக்கவே புளிக்காது, அப்புறம் அது ஃபெயிலியர் தான். சோ அதனாலதான் நான் வந்து ஷேர் பண்ணல. சோ அதை வந்து நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணாலே வரும். சரிங்களா? வித்தவுட் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அதுல போயிட்டு ரைஸ் போடாம இருக்கிறது என்ன பண்றதுன்னு கேட்டிருந்தீங்க. சோ அதுக்காக தான் வீடியோ எனக்கு வந்து சீக்கிரமாவே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நேற்று நைட்டே எடிட் பண்ணிட்டு நான் படுத்தேங்க லேட்டா. சோ அதனால காலைல உங்களுக்கு சீக்கிரமா வந்துருச்சு. அதுதான் சொல்றேன்ல, எனக்கு வந்து டைமே இல்லைங்க. அப்படியே ஒரு ஷெடியூலா போயிட்டு இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல ப்ரொமோஷன்ஸ் கொஞ்சம் பண்றேன்னா, இந்த லாங் வீடியோ 2 ஷார்ட்ஸ் போடுறேன். வீட்டுல எல்லா வேலைகளும் நம்ம பண்றோம். சோ குழந்தைங்க அப்படியே இப்படி அடுத்தடுத்து இருக்கிறதுனால டைமே சத்தியமா இல்லை. சோ அத நானே என்னை சுத்தி உள்ளவங்க நீ இவ்வளவு எப்படி பண்றன்னு கேட்பாங்க. சக்சஸ் நோக்கி ஓடிட்டு இருக்கேன் இல்லையா? சோ அதுக்கு ஒரு வெறி இருக்கும் இல்லையா? நான் வந்து ஈஸியா விட்டுற ஆளு கிடையாதுங்க. ஏதாவது ஒரு ஸ்டார்ட் பண்ண அதை விட்டேன் அப்படிலாம் இருக்கவே மாட்டேன் நானு. என் ஹஸ்பண்டே சொல்லுவாங்க, ஜஸ்ட் அவங்க வந்து
ட்ரை பண்ணப்பான்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வியூஸ் போகாத நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் வியூஸ் போகாம சும்மா ஒரு 10 வியூஸ்லாம் போயிருக்குங்க. அப்பயும் நான் வந்து போட்டுட்டு தான் இருந்திருக்கேன். அந்த கன்சிஸ்டன்டா போடுறத ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம நான் போட்டுக்கிட்டே இருந்தேன். அதுக்கான பலன் தான் இப்ப கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். சோ அதுதான் எந்த விஷயமா இருந்தாலும் லைஃப்ல எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளோட உழைப்பை போட்டுட்டே இருக்கும், அது போட்டுட்டே இருக்கணும். அதற்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும், சிறப்பாவே கிடைக்கும். சோ அதனால என்னடா ஒண்ணும் வரலன்னு சொல்லிட்டு அதை கிவ் அப் பண்ணிடக்கூடாது. அதுதான் நிறைய பேர் பண்ற மிஸ்டேக்கு. நானும் வந்து வெறித்தனமா பண்ணிட்டே இருப்பேன். அன்னைக்கு என்ன சும்மா வீடியோ போட்டுட்டு இருக்கு, இதுல என்ன கிடைக்குது அப்படின்னு யோசிச்சவங்க இன்னைக்கு நான் பண்ற ப்ரொமோஷன்ஸ் வீடியோ, உங்களோட லவபிளான பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பெருமையா பேசுறதுக்கும் வந்துட்டாங்க. சோ அதுதான் வந்து நான் சொல்ல வரேன். சோ இப்படி இருக்கிறது இப்படியும் நம்மளால மாத்த முடியும்ன்றதுக்காக தான். சோ அதனால எந்த விஷயமே வெயிட் லாஸ்ன்னு எடுத்துக்கோங்க, வீட்டுல இருக்க எல்லா பிரச்சனைகள் ஏதோ ஒரு விஷயத்துல வந்து அந்த கரெக்டா நம்ம செய்யறோமா அது மட்டும் பார்க்கணும், கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அதை மட்டும் நம்ம வந்து சரியா பண்ணோம்னா கண்டிப்பா அதற்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். அதற்கு எடுத்துக்காட்டு நானே வந்து சொல்லுவேன் நான் எப்பயுமே. சோ அதனால கிவ் அப் பண்ணிடாதீங்க எப்பவுமே. கரும்பு ஜூஸ் வந்து குடிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. கரும்பு ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா குடிக்க கூடாது. நான் எந்த ஒரு இனிப்பு வகையும் சேர்க்க வேணாம்னு சொன்னேன் இல்லையா, கரும்பு ஜூஸ் குடிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன ஃபுட் எடுத்துக்கிறீங்களோ அதை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப கைட்னஸா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். அதுக்காக தானே நம்ம வந்து ஃபாலோ பண்றது. ஸோ வந்து நான் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன், அது உங்களுக்கு எது பெஸ்டா இருக்கோ அதை ட்ரை பண்ணுங்க. கருப்பு கவனி, கொள்ளு கஞ்சி, அந்த அது வந்து எப்படி வந்து ரேஷியோன்னு சொல்லிக்கிறேன். சேம் ரேஷியோல கருப்பு கவுனி, பாசிப்பருப்பு, பார்லி அரிசி, கொள்ளு இதெல்லாமே சேம் ரேஷியோல போட்டுட்டு ஒரு ஸ்பூனு வந்து சீரகம், சோவு, மிளகு, அவ்வளவுதான். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் பூண்டு வந்து நம்ம கருப்பு கொடி கஞ்சி காய்ச்சும் போதே நச்சு போட்டு கிண்டிக்கலாம். சரிங்களா, அவ்வளவுதான். உப்பு போட்டுக்கோங்க. அதுல தயிரோ இல்லைன்னா இது தேங்காய் பாலை கூட மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம், இல்ல பிளைனாவே குடிக்கலாம். பிளைனா குடிச்சாலே டேஸ்ட் அவ்வளவு நல்லா இருக்குங்க. ஸோ வெயிட் லாஸ்க்கு இப்படி ஒரு டேஸ்டி ரெசிபினா நம்ம சேனல்ல பாருங்க, சர்ச் பண்ணீங்கன்னாவே வரும். நீங்க வெறும் கருப்பு கவனி கொள்ளு மட்டுமே வச்சு பண்ணிக்கலாம், இல்ல பார்லி அரிசி பாசிப்பருப்பு சேர்த்து பண்றாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா, எனக்கே ஆறுதல் சொன்ன மாதிரி இருந்தது சிஸ்டர் உங்களோட வீடியோ இன்னைக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பேசுனது அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். ஒருத்தவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுன்றது பெரிய பெரிய விஷயம் சிஸ்டர். அதுக்காக தான் நிறைய பேர் ஏங்கிட்டு இருப்பாங்க, உண்மை அதுதான். சோ அது வந்து நம்ம பண்றோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். நீங்க உங்களோட இலக்க நோக்கி, இழப்பு இல்லைங்க, சாரிங்க தப்பா சொல்றேன், இலக்க நோக்கி ஓடுங்க. சோ நீங்க வந்து கண்டிப்பா வந்து அச்சீவ் பண்ணுவீங்க சிஸ்டர். இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல பிரியாணி சிஸ்டர். நான் எப்படி சாப்பிடுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எப்படி சாப்பிட்டா மெயின்டைன் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. காலையில வந்து கருப்பு கவுனி கஞ்சி குடிச்சிட்டேன் சிஸ்டர். மதியம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரியாணி, கொஞ்சம் ரைத்தா, கொஞ்சம் சிக்கன் எல்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாதிரி நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா நைட் டயத்துல கொஞ்சம் லைட்டா ஃபுட் எடுத்து ஒரு ஃப்ரூட்ஸோ இல்ல ஒரு ஏதாவது ஒரு லைட் ஃபுட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மதியம் சாப்பிட்டா அந்த மெயின்டைன் ஆகும். இன்க்ரீஸும் ஆகாம குறையும் ஆகாம மெயின்டைன் ஆகும். அதெல்லாம் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா ஃபாலோ பண்ணலாம். சம்டைம் முடியாத பட்சத்துக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். அதையே தொடர்ந்து பண்ணீங்கன்னா வெயிட் வந்து இறக்க முடியாது சிஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் 1 வீக் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் சிஸ்டர். அதை ஃபாலோ பண்ண முடியல. நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு வந்து பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஒரு சிஸ்டர். அப்புறம் நாளை 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 என்று இன்றைய இலக்காதே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு இது பாட்டுல கூட, விஜய் பாட்டுல கூட வரும்ல, அது 100க்கு 100 உண்மை. நாளைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு விஷயத்த இங்க வந்து எக்ஸ்ட்ரா நாளைக்கு தான் ஃபாலோ பண்ண போறோமே அப்படின்றதுல இன்னைக்கு வந்து நான் வந்து வெயிட் நாளாம் இப்போ ஊருக்கு போயிட்டு வந்துட்டு ஊருக்கு போன கேப்ல நாளைக்கு தான் வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ண போறோமேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டதுல விளைவுதான் இந்த 5 kg ஏறினது. சோ அப்படியே போயிட்டே இருந்தோம்னா கண்டிப்பா நம்மளால ஃபாலோ பண்ண முடியாது. இன்னைக்கு இதை செய்யணும், இன்னைக்கு இதை பண்ணணும் அப்படின்ற ஒரு வெறி இருந்துச்சுன்னா கண்டிப்பா முடியும் சிஸ்டர். சோ கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு நான் இருக்கிற அந்த ஷெடியூல்லாம் எனக்கு வந்து அப்படியே டைட்டா போயிட்டு இருக்கு. இதை நாளைக்கு பண்ணிக்கலாமே நான் விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை விட்டு எல்லாமே போயிடும். ஆனா நான் விட மாட்டேன். அதுக்காக தான் இப்ப இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் போடுறதுமே நான் வந்து ஒரு நாள் டெய்லி எடுக்கிற 50 மினிட் வீடியோவை நான் வந்து பாத்தீங்கன்னா 15 நிமிஷம் 20 நிமிஷமா எடிட் பண்ணி போடுறேன்னா அதுக்கெல்லாம் டைம். டெய்லி யாருமே லாங் வீடியோ போட மாட்டாங்க. ஆனா நான் போடுறேன்னா நான்
ஏதோ ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனாலதான். சோ அப்ப நீங்க வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்னைக்கு இதை பண்ணியே ஆகணும்ன்ற வெறிய கொண்டு வாங்க சிஸ்டர், கண்டிப்பா பண்ணிடுவீங்க. சரிங்களா? எங்க கூட நீங்களும் சேர்ந்து பண்ணுங்க, பண்ணிடலாம் ஈஸியா. ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, தாலி செயின் போட்ட இடம் எல்லாம் கருப்பாயிடுச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து எனக்கு என்னன்னு தெரியல சிஸ்டர், யாராவது கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அந்த சிஸ்டர் வந்து சரி பண்ணிப்பாங்க. இந்த தாலி செயின் போட்ட இடத்துல கருப்பா ஆகுது போல, இந்த சம்மர் வந்துட்டாலே அந்த பிரச்சனை வரும்ல, சில பேருக்கு கவரிங் செயின் போட்டதான் வரும், சில பேருக்கு கோல்டு கூட ஒத்துக்காது இல்லையா, அந்த ஹீட் இப்படி உரசிக்கிட்டே இருக்கிறதுனால. சோ அதுக்கு ஏதாவது ரெமெடிஸ் இருந்துச்சுன்னா சொன்னீங்கன்னா கமெண்ட்ல, நான் நாளைக்கு வீடியோலயோ இல்ல அவங்க கமெண்ட் படுத்த கூட தெரிஞ்சுப்பாங்க. ப்ளீஸ் உங்களோட ஏதாவது ஒரு ரெமெடிஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. சரிங்களா சிஸ்டர்ஸ்? ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே சொல்லியாச்சுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். அப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருமண நாட்கள் அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறது தான். இன்றைக்கி நம்மளோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 61.15 வந்து இருக்கு. சூப்பர் சூப்பர். குறையிறது அதுக்கப்புறம் சீட் பண்ணுறது இந்த மாதிரியே போயிடுச்சுங்க போன வாரத்தில். இனி கண்ட்ரோலாக இருக்கணும். காலைல எம்டி ஸ்டமக்கில் வந்து பிளாக் காஃபி மட்டும்தான் நான் வந்துச்சேன். அதுக்கப்புறமா வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாமே காஃபி போட்டு கொடுத்தாச்சு. இன்றைக்கி சண்டே இல்லையா, கொஞ்சம் லேட்டாக தான் வந்து டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நேற்று நைட்டே வந்து பார்த்திங்கன்னா அடை தோசை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, 1 கப் அளவுக்கு மசூர் தால், அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து 1/4 கப் அளவுக்கு உளுந்து எல்லாமே சேர்த்து நம்ம வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு இதை வந்து அப்படியே ஊற வச்சுக்க போகிறோம். இது வந்து அரிசி சேர்க்காத அடை தோசை, வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது, நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக இருக்கும். அதில் காரத்துக்கு ஏற்ப வரமிளகா சேர்த்து அதை வந்து ஊற வச்சுட்டு காலைல ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நீங்கள் வந்து மதியத்தில் ஊற வச்சுட்டு கூட நம்ம நைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் டின்னருக்கு. நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்ன்றனால ஓவர் நைட் வந்து பண்ணினேன். ஸோ அதை வந்து தண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துச்சு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் பூண்டு, அது கூட வந்து சீரகமும் சோம்பும் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் நீங்கள் பெருங்காயத்தூள் கூட வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா பருப்பு வகைகள் இல்லையா, ஸோ அதனால வந்து நமக்கு வந்து இது ஒரு மாதிரி கேஸ் ப்ராப்ளம் இருக்காக தான். ஸோ நல்லா அரைச்சி எல்லாத்தையுமே சேர்த்துச்சு, எல்லா போர்ஷனுமே அரைச்சிட்டேன். தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான், அவ்வளோதான். இதை வந்து அப்படியே நம்ம வந்து தனியாக மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதுவே நீங்கள் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு அடை மாதிரியும் ஊற்றலாம். நான் வந்து தோசை மாதிரி தான் வந்து ஊற்ற போகிறேன். ஸோ நல்லா வந்து கிறிஸ்பியாக வேணும்னா கிறிஸ்பியாக, சாஃப்டாக வேணும்னா சாஃப்டாக, ரொம்ப சூப்பராக வந்து வருங்க. அதுக்கு இடையில தேங்காய்க்கு வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு. பாருங்களேன் இவ்வளோ கிறிஸ்பியாக வந்து வருதுன்னு பாருங்க, செம்ம டேஸ்டியாக இருக்கும். தோசை கிரேவிங்காக இருந்துச்சு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. 2 சாப்பிட்டாலே அவ்வளோ ஃபில்லிங்காக வந்து இருக்கும், நல்லா மொறுன்னு சூப்பராக வந்துருக்கும். இந்த மாதிரி கொடுத்து பாருங்க, குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காய் சட்னி எப்பவும் போல தேங்காய், பொட்டுக்கடலை, பூண்டு, பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சாச்சு, அவ்வளோதாங்க. தாளிச்சு கொட்டியாச்சு. அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குற முன்னாடி காஃபி போயா, பிரேக்ஃபாஸ்ட் கூடயே காஃபியை வந்து போட்டுட்டேன். அந்த கப் இருக்கு இல்லையா, அது வந்து ஹீட் ரொம்ப நேரத்துக்கு வந்து இருக்கும். எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு நானும் வந்து 2 தோசை வச்சுக்கிட்டேன். நல்லா தின்னா கிறிஸ்பியாக ஊற்றினால நல்லாவே பெருசாக வருங்க. அதனால் 2 தோசை தேங்காய் சட்னி வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. நல்லா ஃபில்லிங்காக இருந்ததுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல பாத்திரத்தை கையோட வந்து கழுவி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ வந்து இப்போ அம்மாச்சிக்கு வந்து காஃபி டீ ஏதாவது கொடுப்போம் இல்லையா, அந்த காஃபியும் போட்டு கொடுத்துட்டேன். அம்மாச்சி வந்து இன்னைக்கு சண்டேன்றனால லேட்டாக தான் போனாங்க, போகும்போதே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து குளிச்சு ஃப்ரெஷ்அப் வந்து ஆயிட்டேங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கிளாஸ் நிறைய தண்ணி குடிக்கிறேன். நிறைய தண்ணி குடிங்க, வெயிட் லாஸ்க்கு உங்கள் உடம்புக்கு நல்லது. வெயில் டயத்தில் வந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இடையில தண்ணி குடிச்சிட்டே இருங்க. அதுக்கப்புறமா ஒரு ஆட்டோ பிடிச்சி எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பி வந்து எக்ஸாம் நல்லா பண்ணிட்டாரு. ஸோ அவர் வந்து சொன்னார், நான் நல்லா எக்ஸாம் பண்ணிடுவேன். எனக்கு வந்து மீன் வளர்ப்போம் இல்லையா, அது வந்து ஆல்ரெடி நம்ம வீட்டில் 2 தொட்டி, அதில் வந்து அவருக்கு வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க, என்னோட ஹஸ்பண்டுக்குமே. ஸோ அதனால அங்கே தான் வந்து போயிருந்தோம் அக்யூரியம் ஷாப்புக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடை தான், முனிர்கான்ற இடத்துல வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா சின்ன தொட்டி, அப்புறம் புத்தா ஸ்டாச்சு, அதுக்கப்புறம் அங்கே மீனுக்கு தேவையான இறை எல்லாமே இருக்கும். அழகழகான மீன் இருக்குங்க. அந்த மீன்லாம் வந்து பாருங்க பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டருங்க, உண்மையாகவே சொல்லணும்னா. ஸோ கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சிச்சுன்னா வீட்டில் வளருங்க, சரிங்களா? ஸோ தம்பி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தொட்டி அவனுக்கு ஆசைப்பட்டான், அதையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மீனும் வந்து வாங்கிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் வாக்கிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் அடித்தோம். ஆட்டோவில் வர்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா
சில இடத்துல தானே ஆட்டோ கிடைக்கும். ஸோ இன்னொரு கடைக்கும் போக வேண்டியது இருந்தது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏடிஎம் போயிட்டு காசு வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வாக்கிங்லேயே வந்து போயிட்டு மொபைல் கடைக்கு போயிட்டு அந்த ஸ்க்ரீன் கார்டு அந்த மாதிரி வாங்க வேண்டியது ஹஸ்பண்ட்க்கு. ஸோ அதையும் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து இந்த நார்த் இந்தியன் பிரியாணி இருக்கு இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட ஹஸ்பண்ட்க்கு பசங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்து வாங்கினாங்க. எனக்கு வந்து வாங்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லிட்டேன். நான் சாப்பிடும்போது கண்டிப்பாக சாப்பிட்டுப்பேன், இப்போ நான் கண்ட்ரோலாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்ததும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு குக்கரில் அம்மாச்சிக்கு மட்டும் கொஞ்சம் சாதம் வச்சு விட்டேன். அம்மாச்சிக்குமே அந்த பிரியாணி அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது பிரியாணிலாம். ஸோ அதனால மொச்சப்பயிர் குழம்பு நேற்று வச்சது இருந்ததா, ஸோ குக்கரில் மட்டும் சோறு வந்து வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறேன். வெளியில் போயிட்டு எதுவுமே சாப்பிடலங்க. நான் வந்து ஒரு அவ்வளோ கண்ட்ரோலாக வந்து இருந்தேன். வந்து நல்லா தண்ணி குடிச்சிட்டேன். அப்புறம் அந்த கருப்பு கவனி கொள்ளு கஞ்சி இருக்கு இல்லையா, இன்ஸ்டண்ட்டாக அது வந்து ஃபில்லிங்காகவும் இருக்கும் சொல்லிட்டு ஒரு நல்லா ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணியில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு அந்த கருப்பு கவனி கொள்ளு மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு அதுக்கு வந்து பூண்டு தட்டி சேர்த்து தேவையான உப்பும் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே கிண்டிக்க போறோம். அதுக்கப்புறம் இங்கிட்ட குக்கர் வந்து விசில் வர ஆரம்பிச்சு. அம்மாச்சிக்கு மட்டும் தான் வச்சு ரைஸ் வச்சுன்றதுனால டக்குன்னு விசில் வந்துருச்சு. அதுக்கப்புறமா வந்து அந்த கூழ் வந்து அப்படி கிண்டிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த கஞ்சியை நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரும். அதுக்குள்ள இவருக்கு எக்ஸைட்மெண்ட் பாருங்களேன். ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு டக்குன்னு அந்த குட்டியா வாங்கிட்டு வந்தோம் அந்த மீன் தொட்டி. ஸோ அதெல்லாமே எடுத்து வந்து பார்த்துட்டு அவரே வந்து செட் பண்ணிட்டு இருந்தாரு. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ அதனால இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது நல்லதான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே வந்து அதை வந்து என்கரேஜ் பண்றது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க நல்ல பப்பிள்ஸ் வருது பாருங்க, அந்த அளவுக்கு வந்தா போதும். என்னோட கஞ்சியை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து சாதம் வந்து ரெடியா இருக்கா, கொஞ்சம் லைட்டா ஆற வச்சுட்டு தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம். தயிர் சாதம் மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த மொச்சப்பயிர் கருவாடு வந்து நல்லா சுண்ட வச்சிருக்கோமா, ஸோ நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சூடாக தான் இருந்தது. டைம் இல்லை என்ன பண்றது. அப்புறம் வந்து சாதம், கருவாடு, மொச்சப்பயிறு, கத்திரிக்காய் எல்லாமே வச்சு சூப்பரா அம்மாச்சி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தலாம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வர போறேன். அம்மாச்சி நான் வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டாங்க எங்க கூடயே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிரியாணி இங்க பாருங்க, என்னோட ஹஸ்பண்டும் பசங்களும் வந்து பிரியாணி வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. செம்மையா இருக்கும் இந்த பிரியாணி. நான் பிரியாணியில உள்ள சிக்கன் மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சம் இல்லை நல்லாவே எடுத்துட்டு பாருங்க ப்ரோட்டீனுக்காக. அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை வெங்காயம், அப்புறம் மொச்சப்பயிறு கொஞ்சம் கருவாடு, அதுக்கப்புறம் வந்து கருப்பு கவனி கஞ்சி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு கப்பு நல்லா பெருசா எல்லாத்தையுமே சாப்பிட்டு நல்ல ஃபில்லிங்கா இருந்ததுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பிரிச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பாத்திரத்தெல்லாம் கையோட கழுவி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் சென்று வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் ஈவினிங் டயத்தில் வந்து கொஞ்சம் வந்து 1/2 மணி நேரம் வந்து வாக்கிங் வந்து பண்ணேன். 1 மணி நேரம் வாக்கிங் பண்ணுங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அதுக்கப்புறமா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து இந்த உப்பு கடலை தான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கிட்டேன். நல்லா டேஸ்டா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பால் வந்து காய்ச்சிட்டு அம்மாச்சி மாமா காஃபி போட்டு கொடுத்துலாம்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து டின்னர் பண்ண வேண்டிய டைம் ஆயிடுச்சு எனக்கு 6:30. அதுக்கப்புறம் காலைல மலை தோசை மாவு செஞ்சோம் இல்லையா, பருப்புலாம் ஊற வச்சு. ஸோ அது வந்து பேலன்ஸ் இருந்ததா, ஸோ எனக்கு மட்டும் 2 தோசை வந்து ஊற்றி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் வரமிளகா காரத்துக்கு ஏற்ப அது கூட வந்து பூண்டு பருக்களையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இது வந்து கார சட்னிங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கடாயில் வந்து தாளிப்பு வந்து சேர்த்துடலாம். எண்ணெய் சுடு பண்ணிட்டு கடுகு வந்து பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நல்லா வத்த விடணும். நல்லா அப்போதான் வந்து டேஸ்ட் வந்து நல்லா இறங்கி வரும். இந்த மாதிரி வந்து வத்தி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அல்டிமேட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 வந்து அந்த பருப்பு தோசையை வந்து எடுத்துக்கிட்டு தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டேன். அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸோ இது மாதிரி 2 டைமில் கூட 2 நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா, பருப்பு தோசை. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து வெள்ளை தோசை மாவு இருக்குல்ல, நார்மல் அரிசி மாவு இருந்தது. அதோட 2ஐயும் மிக்ஸ் பண்ணிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து தோசை சக்கரை அந்த தக்காளி சட்னிலாம் வச்சு நல்லா கிறிஸ்பியாக அவங்களுக்குலாம் வந்து டின்னரை வந்து கொடுத்தாச்சு சிம்பிளாக. ஸோ இந்த மாதிரி ஒரு நேரத்துக்கு 2 நேரத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ உள்ள பாத்திரத்தெல்லாம் கையோட கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கடைசியாக நம்ம குடிப்போம்ல ட்ரிங்க்கு, சீரகம் சோம்பு அதை தான் வந்து கொதிக்க வைக்க போகிறேன். அரை இதுவாக வந்து நல்லா வத்தி வரணும். இது வந்து கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை, அதுக்கப்புறம் வாய்வு தோலை, இந்த மாதிரி பயிர் வகைகள்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, அதுக்கப்புறம் வெயிட் லாஸ்க்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதை வந்து நல்லா வெதுப்பாக வந்து சூப்பராக வந்து குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சாச்சு. 6:30 மணி 7 மணிக்கு டின்னர் சாப்பிட்றோன்னா நிறைய பசிக்குதுன்னா கிரீன் டீ, பிளாக் காஃபி, நிறைய தண்ணி கிடுங்க, வேற எதுவும் சாப்பிட்றாதீங்க. இன்னைக்கு டேவை நான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு என்னலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.